இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் நடந்திருக்குங்க. அதாவது சாட்டர்டே ஒரு எவிக்ஷன், சண்டே ஒரு எவிக்ஷன். போன வாரமே டபுள் எவிக்ஷன் நடக்க வேண்டியது நடக்கலை. ரொம்ப நாளாகவே அது தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு. மிட் வீக் எவிக்ஷன்லாம் வைக்க போகிறோன்னு சொன்னாங்க. ஏன்னா இன்னும் நியராக ஒரு 4 வாரங்கள் தான் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே இன்னும் 15 பேர் இருக்காங்க. இதில் 10 பேர்கிட்ட அவங்க எடுத்தே ஆகணும். அப்போ தான் டாப் 5க்கு 5 பேரை மட்டுமே அனுப்ப முடியும். ஸோ எப்படா பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தப்ப இந்த வாரம் கரெக்டாக டபுள் எவிக்ஷன் வச்சுருக்காங்க. போன வாரம் நடந்த ஒரு டாஸ்க்குங்க. அந்த டாஸ்க்கு வந்து என்னது, இவர் நம்ம தர்பீஸ் ராஜாங்கம் 2 டீமாக பிரித்து 2 டீமில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஜுவல்லை கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு டீமும் அந்த ஜுவல்லை பாதுகாக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொடுக்குற டாஸ்கில் வின் பண்ணணும். ஒரு டீமில் அமித், திவ்யா, பிரஜன், அதுக்கப்புறமா நம்ம யார் அவங்க சுபிக்ஷா, அரோரா, ஆதிரை, கனி, விக்கல்ஸ் இவங்கெல்லாம் இருந்தாங்க. இன்னொரு சைடு சபரி, கானா வினோத், கமருதீன், பார்வதி மட்டும் நாமினேஷன்லேருந்து தப்பிச்சிட்டாங்க. முதல்ல இந்த டாஸ்க் எப்படி சொல்லி ஆரம்பித்தாங்க அப்படின்னா, தோக்குற டீம் மொத்தமாகவே வந்து நாமினேட் செய்யப்படும், டைரக்ட் நாமினேஷனுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா, நாமினேட் பண்ண வச்சுட்டாங்க. அதில் ஒரு ஓட்டில் வந்து பார்வதி தப்பிச்சிட்டாங்க. இந்த வாரங்கள் முழுக்க பார்வதி பண்ண அட்டூழியங்களுக்கு மேபி இந்த வாரம் பார்வதியை மக்கள் வெளியில் அனுப்பியிருந்தாலும் அனுப்பியிருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ நேக்கா வந்து பார்வதியை காப்பாற்றி வச்சுட்டாங்க அந்த வீட்டுக்குள்ளே. அடுத்து இவங்கெல்லாம் வராங்க. ஸோ இதில் வீக்கான ஆட்கள் சாண்ட்ரா, வியானா, எஃப்ஜே, அதுக்கப்புறமா அவ்வளோதான் நினைக்கிறேன். பார்வதி, சாண்ட்ரா, வியானா, எஃப்ஜே, சபரி, கானா வினோத் 6 பேரா? ஸோ 6 பேரில் 8 பேர் வருவாங்க இல்லையா? ஓகே. ரம்யா முக்கியமான ஆளை மறண்ட பார்த்தீங்களா? ரம்யா அவர்கள் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. பிரஜன் அவர்கள் போன வாரம் வெளியேறிட்டார். இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறதுக்குள்ளேயே அவர் போன வாரம் வெளில போயிட்டாப்புல. ஸோ ஓட்டிங்கில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலில் வந்து டாப்பில் இருக்கிறது கானா வினோத் தான். அவர் தான் எப்பயுமே டாப்பில் வருவார். அடுத்து வந்து இவங்க சபரி, பரவாயில்ல, சபரி இந்த வாரம் டாஸ்கில் நல்லா தான் பண்ணார். அட்வொகேட்டாக பயங்கரமாக அவரோட பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. ஆனால் சில பேருக்கு வாய்ப்பே கிடைக்கல. இப்போ திவ்யா, கனி போன்ற ஆட்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடைக்கல. கிடைச்ச வாய்ப்பை சபரி நல்லாவே பண்ணாப்புல. சபரிக்கு இன்னும் இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது இப்போ தான் தெரியுது நமக்கு. ஸோ செகண்ட் பொசிஷனில் சபரியை வந்து வச்சுருந்தாங்க. அடுத்தடுத்த இடங்களில் வந்து கண்டஸ்டன்ஸ் வந்து அப்படியே கீழே வராங்க. எஃப்ஜேலாம் நல்லா ஓட்டு வாங்கியிருக்கான். அதுவும் குறிப்பாக பார்வதியை அவன் வச்சு செய்கிறதுனால அவனுக்கு வந்து ஆடியன்ஸ் வெளியில் வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. பார்வதி செய்கிறதுக்கு தாண்டா சரியான ஆள், இவங்களாம் அவ்வளோ நல்லவன் கிடையாது, இருந்தாலும் பார்வதி நம்ம செய்கிறத பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நல்ல ஆதரவை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கமருதீன் இருக்காப்புல, இப்படி வரிசையாக ஆட்கள் இருக்காங்க. சாண்ட்ரா, வியானா, ரம்யா. நான் கூட என்ன நினச்சேன்னா, ரம்யா வந்து கண்டிப்பாக அவுட்டு, ரம்யா வந்து இந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்க மாட்டாங்க, ஷுவராக அவங்க வெளில போயிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். அடுத்து வந்து இன்னொரு ஆள் யாரை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வியானா, சாண்ட்ராவெல்லாம் போக மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நான் நினச்சேன் இதுக்கு முன்னாடி. ஏன்னா ஃபேமிலி ரவுண்ட் வரப்போகுது. ஃபேமிலி ரவுண்டில் வியானா, எஃப்ஜே அந்த ஒரு கண்டென்ட் வந்து பெருசாக இருக்கும். வியானாவுடைய வீட்டிலேருந்து வந்து வச்சு செய்வாங்க. அந்த கண்டென்ட்டுக்காக தான் எஃப்ஜேவே இன்னும் இந்த வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. அதனால் வரும்னு நான் நினச்சேன். பார்த்தா அது நடக்கலை. ஸோ யாரை வெளியேற்றிருக்காங்க மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானாவையும் மக்கள் வெளியேற்றல. மக்கள் எல்லாருக்கும் ஓட்டு போட்டாங்க. சேனலில் சனிக்கிழமை ரம்யா அவர்களை வெளியே தூக்கி போட்டிருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை வியானா அவர்களை தூக்கி வெளில போட்டிருக்காங்க. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ரம்யா ஒன்று போவோம், இன்னொன்று வந்து இந்த வாரம் முழுக்க அதிகமாக விதிமீறல் செஞ்ச 2 பேர் பார்வதி, கமருதீன். இதில் பார்வதியை நிச்சயமாக வெளில அனுப்ப மாட்டாங்க, ஏன்னா டாப் 5 கண்டஸ்டன்ட். கமருதீனை பலி கொடுப்பாங்க. கமருதீனை பலி கொடுத்து பார்வதிக்கு வந்து ஒரு பாடத்தை புகட்டுவாங்க. ஏன்னா கேர்ள்ஸுக்கிட்ட வாடி பொடின்னு பேசுறது, அடிக்க போகிறது, பாஞ்சிட்டு போகிறது, ஆபாசமாக பேசுறது, முத்தம் கொடுக்கறது, இப்படி வரிசையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் எவ்வளோ சொல்லியும் மயக்க மறைச்சே பேசிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியான விதிமீறல் நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷனாக எப்படி தர்பீஸை வெளில அமிச்சாங்களோ அந்த மாதிரி கமருதீனை வெளில அமிச்சிருவாங்கன்னு நான் நினச்சேன். ஏன்னா சேனலுக்கு தொடர்ச்சியாக ப்ரெஷர் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக பிக் பாஸை ரிவ்யூ பண்ணுறவங்க மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அதை தாண்டி இப்போ இந்த பார்வதி கமருதீனுடைய அந்த கிஸ் மேட்டரை வந்து
பொது தளங்களில் இப்போ அரசியல் பேசக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்ன நடக்குது இந்த ஷோவில், என்ன கன்றாவி நடக்குது, என்ன இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எப்படி சும்மா இருக்கீங்க, இப்படி ஏகப்பட்ட பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது டேரெக்டாக யாருக்கு ப்ரெஷர் ஆகும் பார்த்தீங்கன்னா சேனலுக்கு கண்டிப்பாக ப்ரெஷர் ஆகும். ஸோ ஒரு முடிவு எடுப்பாங்க, கமருதீனை வெளில அனுப்புவாங்க, தப்பு செஞ்சவருக்கு நாங்கள் தண்டனை கொடுத்துட்டோம் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த செய்வாங்க அப்படின்னு நினச்சா கமருதீனை காப்பாற்றிட்டாங்க. சரி, அடுத்து நான் இன்னொரு டிக்கெட்டை வந்து என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா சாண்ட்ராவை அனுப்பிடுவாங்க. வியானாவா சாண்ட்ராவான்னு பார்த்தா மேபி இது லவ் கண்டென்ட்டு, அதனால் வியானாவை வச்சுப்பாங்க, சாண்ட்ராவை துரத்திடுவாங்க அப்படின்னு நினச்சேன். சாண்ட்ரா வெளியே போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஏன் அப்படின்னா இவ்வளோ நாளாக கூட இருந்த ஒரு பொண்ணு, உங்களுக்கான பிரச்சனைகள்லாம் அந்த பொண்ணு கூட நின்றுருக்கு. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் கூட நின்னீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரஜன் இருக்கிற வரைக்கும் அது நடந்துச்சு. ஒன்ஸ் எப்போ பிரஜன் போனாரோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பார்வதி கூட சேர்ந்த ஒருத்தருடைய கேமுமே உருப்படலை. திவாகர் உருப்படாமல் வெளில போயிட்டான், கலை உருப்படாமல் வெளில போயிட்டான். பார்வதிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற வரைக்கும் கமருதீன், அரோரா கூட இருக்கிற வரைக்கும் கமருதீன் சூப்பராக கேம் விளையாண்டான். எப்போ பார்வதி கூட வந்தாலும் அவன் மனசுக்குள்ளேயும் பீ வந்துருச்சு. ஸோ அந்த பீ புத்தி தான் அவன் காட்டிக்கிட்டு இருக்கான் இப்போ வரைக்கும். சாண்ட்ரா பிரஜன் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க, வந்ததுலேருந்து பயங்கரமாக பண்ணாங்க. அப்பத்தில் இருந்து எப்போ பார்வதியோட சேர ஆரம்பித்தாங்களோ அப்படியே மேலே இருந்த 2 பேரும் கீழே இறங்கிட்டாங்க. சாண்ட்ராவுக்கெல்லாம் நம்ம என்ன மாதிரியான வீடியோலாம் போட்டோம், எப்படிப்பட்ட ஒரு வீடியோவெல்லாம் எடிட் பண்ணி அவங்களுக்கு போட்டாங்க. சம்பவகாரி வந்துட்டா, கானா வினோத்துக்கு டஃப் கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்கடா அப்படின்னு அந்த ஒரு டாஸ்க்கை வச்சு தான் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ஓட்டு விழுந்துக்கிட்டு இருக்கு. அப்படிலாம் நம்ம வந்து அவங்கள நினச்சா பார்வதியோட சேர்ந்துட்டு இந்த கோர்ட் டாஸ்கில் நீங்கள் பாருங்கள், பார்வதி பேசிகிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா கை கட்டுறாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. பார்வதியை ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காகவே சாண்ட்ரா வந்து நீதிபதி ஆயிருக்காங்க. கடைசியில் டாஸ்க் முடிச்சுட்டு வந்துட்டு சாண்ட்ரா வந்து பார்வதிக்கு ஃபேவராக தான் தீர்ப்பு கொடுத்தாங்க. சாண்ட்ராவுக்கு நல்லாவே தெரியும் பார்வதி மேலே கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது, அது வந்து மிகப்பெரிய தவறு. ஸோ பார்வதி மேலே தீர்ப்பு கொடுக்கக்கூடாதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் சாண்ட்ரா அதை தான் செஞ்சாங்க. ஏன்னா பார்வதியோடைய அடிமை இப்போ சாண்ட்ரா. சரி, அங்கே தான் பண்ணாங்க. கனி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க, சாண்ட்ரா ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா மக்கள் மன்றத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்ப்பு எடுத்தாங்க. அது வந்து பார்வதிக்கு ஆப்போசிட்டாக போச்சு. இந்த சைட் வெளியில் வந்துட்டு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன்டி, என்னால் முடியலை, கனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுட்டா. அமித்துக்கு என்ன, அமித் இப்போ பார்வதியுடைய அடிமைகள் யார் யார் தெரியுமா அந்த வீட்டுக்குள்ளே? கானா வினோத், அதுக்கப்புறம் சாண்ட்ரா, அமித், கமருதீன், ரம்யா இருந்தாங்க, ரம்யாவை அமுச்சு விட்டாங்க. இப்படி 4 அடிமைகளை வந்து கூட வச்சுருக்காங்க பார்வதி. இந்த 4 அடிமைகளும் பார்வதிக்கு ஒரு பிரச்சனைனா போய் கேட்பாங்க, பார்வதியால் ஒரு பிரச்சனைனா வேடிக்கை பார்ப்பாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? நீங்கள் போன ப்ரோமோவில் விஜய் சேதுபதி கேட்டிருப்பாரு, நல்லா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா. அமித்தெல்லாம் வச்சு சேராப்பில் அதெல்லாம் நம்ம பேசிக்கலாம், அதெல்லாம் வந்து ஒரு மேட்டரே கிடையாது. அமித்தோடைய தலைவர் பதவி எப்படி அவர் பயன்படுத்தினாருன்னு நமக்கு தெரியும். ஸோ பார்வதி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, எல்லாரும் உட்காந்து சிரிக்கிறது, வேடிக்கை பார்க்குறது, அதை தான் விஜய் சேதுபதி கேட்குறாரு. சாண்ட்ரா கிட்ட அவர் கேட்ட கேள்வி தான், பிரஜனை இந்த மாதிரி கமருதீன் செஞ்சுருந்தா நீங்கள் சும்மா வேடிக்கை பார்த்துருப்பீங்களா? அப்போது திவ்யா மனசுக்குள்ளே எந்த விதமான அழுக்கும் இல்லை. நீங்கள் அதை தான் புரிஞ்சுக்கணும். திவ்யா இதே ரம்யாவுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க, இதே பார்வதிக்காக வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க, இதே சாண்ட்ராவுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே யாருக்கு பிரச்சனை நடந்தாலும் திவ்யா வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆனால் திவ்யாவுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது யாருமே வாய்ஸ் அவுட் பண்ணுறதில்ல. குறிப்பாக சாண்ட்ரா, ரம்யா, அதை தான் விஜய் சேதுபதி கேட்டாப்புல. உங்களுக்கு ஒரு விஷயம்னும் போது நீங்கள் வந்து வெளில போகிறேன், என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு பிரச்சனை நடக்கும்போது நீங்கள் அமைதியாக வேடிக்கை பார்க்குறீங்களே, அப்போ நீங்கள் என்ன மாதிரியான மனுஷங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாரு. அப்போ நீங்கள் யார்? அந்த நீங்கள் யார் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியில் 1000 அர்த்தங்கள் இருக்குது. நீ யார்? உன் கேரக்டர் என்ன? உன் புத்தி என்ன? சாண்ட்ராவையும் அதே தான் கேட்கணும். பிரஜின் இப்போ வரைக்கும் பிரஜின் சட்டையை போட்டுகிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. கேவலமாக சாண்ட்ராவை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் வியானாவை பலி கொடுத்துட்டீங்க. வியானா கூட யார் தப்பு பண்ணாலும் பேசக்கூடிய ஆள், யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து ஜால்ரா அடிக்கிற பொண்ணு கிடையாது. எஃப்ஜே தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்லுவாங்க, யார் தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்லுவாங்க.
தன்னுடைய எதிரி கூட தப்பு ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணால் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் வியனா. கானா வினோத்தை நிறைய இடங்கள் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. கானா வினோத்துக்கும் வியனாக்கும் செட் ஆகாது, ஆனால் கானா வினோத்தை பல இடங்கள் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை நீங்கள் வெளில அனுப்பிட்டு கேவலம் ஒரு சொம்பு, அதுவும் தேஞ்சு போன சொம்பு, அவங்கள அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் கேட்டால் பிரஜன் வருவார், இந்த ஃபேமிலி ரவுண்டு குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து அந்த ஒரு சென்டிமெண்ட்டு, அந்த சென்டிமெண்ட்டை காட்டி நீங்கள் டைல்யூட் பண்ண பார்க்குறீங்க. அதானே ரம்யாவை அனுப்பிச்சதில் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. ரம்யாலாம் என்னைக்கோ போக வேண்டிய ஆள். இவ்வளோ தூரம் வந்ததே என்னால் ஏற்றுக்க முடியல. 70 நாள் வந்ததே என்னால் ஏற்றுக்க முடியல. ஆனால் வியானாவை வெளியில் அனுப்பிச்சது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அன்ஃபேர் தான். நியாயமாக சாண்ட்ரா இல்லைனா நீங்கள் வந்து இந்த சொசைட்டிக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிருந்தா கமருதீன் அனுப்பியிருக்கணும் வெளியில். அப்போ தான் பயம் வரும். பெண்கள்கிட்ட தொடர்ச்சியாக வந்து ஒருத்தன் மிரட்டி ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருக்க வைக்கிறதும், மிரட்டி ஒரு பொண்ணு பேச வைக்கிறதும், யாராச்சும் ஆப்போசிட்டாக பேசினா அவங்கள போய் த்ரெட்டன் பண்ணுற மாதிரி பேசுகிறதும், அந்த ஒரு பர்சனை நாங்கள் தூக்கி வெளில போட்டோம்ப்பா அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளை நீங்கள் இப்போ திவாகரை வெளில அனுப்பிச்சிட்டீங்க. சரி, கமருதீன் யோகியமா? ஸோ உங்களுக்கு இன்னும் தேவையில்லை அந்த 18+ கண்டென்ட்டு. இன்னும் பல இடங்களில் போய் அவங்க முத்தம் கொடுக்கணும். அது வந்து சேனலுக்கு தேவை. இன்னும் பல வாட்டி மைக்கை மறைச்சி பேசணும், மைக்கை எடுத்து வச்சுட்டு பேசணும். அதுதான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கல்ல. ஸோ வியானாவை அமைச்சது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அன்ஃபேராக தான் நான் பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி 2 எவிக்ஷன் வந்து நடந்திருக்கு. சனிக்கிழமை ரம்யாவையும் ஞாயிற்றுக்கிழமை வியானாவையும் அனுப்பியிருக்காங்க. ஸோ இன்னும் 8 பேர், 4 வாரங்கள் தான் இருக்குது. 8 பேர் இவங்க வந்து எவிக் பண்ணணும். என்ன பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்கள்? இந்த டபுள் எவிக்ஷனை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? வியானா அவர்களுடைய எவிக்ஷன் உங்களுக்கு ஃபேராக தோணுதா, அன்ஃபேராக தோணுதா? சரி, வியானாவும் போக வேண்டிய ஒரு கண்டஸ்டன்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் வியானாவுக்கு முன்னாடி இவங்களை அனுப்பியிருக்கலாம். இவங்களை விட வியானா மோசமான ஆள் கிடையாது. இப்போ கமருதீனை விடவும் சாண்ட்ரா விடவும் வியானா மோசமான ஆள் கிடையாது. ஸோ வியானாவை இருக்க வச்சுட்டு நீங்கள் வந்து மேபி எஃப்ஜேவை காப்பாற்றணுன்றதுக்காக கூட வியானாவை அனுப்பியிருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து நியாயப்படி சாண்ட்ராவை அனுப்பியிருக்கணும், பட் பண்ணலை. சாண்ட்ராவோட கேம் போயிடுச்சிங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவங்கள வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க முழு சாம்பியாக மாறிட்டாங்க பார்வதியோடது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வியானா போனது ஃபேர்னு நினைக்கிறீங்களா, அன்ஃபேர் நினைக்கிறீங்களா? இல்லை உங்களுக்கு யார் வெளில போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும்? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.